வணக்கம் பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்குரிய இனிய தமிழ் மக்களே, இன்று இந்த கனடிய தமிழன் வித்தியாசமான முறையிலே ஒரு தோட்டத்தை காட்டுவதற்காக என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு வந்திருந்தேன். அவருடைய வீடு கிட்டத்தட்ட அரோரா என்று சொல்லப்படுகிற இடம், டொரண்டோவிலிருந்து ஒரு 1.5 hour நீங்கள் வரணும். இதுதான் அவருடைய வீடு வெளிப்புறம். எனவே பின்புறத்தில் இருந்தால் அவர் தோட்டம் செய்கிறார். நிறைய மரக்கறிகள் வச்சிருக்கிறார். இந்த தோட்டத்தை பற்றி பல பேர் கேட்டிருந்தீர்கள். அதன் காரணமாகத்தான் நான் அவருடைய கேட்டிருந்தேன். அவர் இந்த முறை தோட்டம் செய்திருந்தார், வந்து எடுக்க சொன்னார். ஆனால் ஆல்மோஸ்ட் முடிந்து விட்டது. ஆனாலும் நல்ல நிறைய மரக்கறி நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 acres. இங்கே பாருங்கள், இந்த புல்லை எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கிறார். அப்படியே பச்சை பசேன்னு அழகாக இருக்கிறது. அப்போ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் என்னென்று வளர்க்குறீங்கன்னு சொல்கிறார். இதான் அவர்கிட்ட ஹாபி. காலையில் எழும்பி புல்லுகளை பார்த்து, இந்த பூக்கண்டுகள் எல்லாம் பார்த்து, அது மட்டுமல்ல இங்கே முளைக்கக்கூடிய இந்த மரக்கறி அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் கொடுப்பாராம். நீங்களும் டைம் இருந்தால் வந்து வாங்கிட்டு போகலாம்னு நினைக்கிறேன் டொரண்டோவில். ஓகே, இங்கே பாருங்கள் பாவக்காய். இது நம்ம ஒரு பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார்கள். அப்போ அதை என்ன சொல்லியிருக்கார், கொடி கொடியாக கட்டி வச்சிருக்கார். இப்போ தான் சின்ன சின்ன வளர்ந்து கொண்டு வருது. உள்ள பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், பாரதிராஜா படத்தில் வந்த மாதிரி பாவக்காய். ஆஹா, நல்ல பெரிய பாவக்காய் இருக்குது. பாவக்காய் இளநியோட சேர்த்து காய்ச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவார்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் அதை விட ஆர்கானிக். அவர் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான். இங்கே பாருங்கள், அட்டேங்கப்பா, நல்ல பெரிய பாவக்காய் இருக்குது. எனக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு போகும்போது கொஞ்சம் மரக்கறி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதம் க்ரோசரி செலவு மிச்சம். ஆஹா, இங்கே பாரு, அடேங்கப்பா, நல்ல பெரிய பாவக்காய். நான் அந்த பக்கம் பார்த்தது சின்னன். இங்கே பாருங்க, அழகாக முத்தி எல்லாம் வந்துருச்சு பாவக்காய். அப்போ இப்போ அவர் சொன்னார், இப்போ ரெடி சீசன், இப்போ செப்டம்பர் வந்துருச்சு. இன்னொரு 2 weeksல எல்லாம் ஃபால் ஸ்டார்ட், எவ்ரிதிங் கோ அவுட். இங்கே பாருங்க, ஆஹா, இந்த பாருங்க, இந்த பாவக்காய். இந்த பாவக்காய் புடுங்க போடலாம். அருமை. இது நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பாவக்காய். முத்தின ஸ்டேஜில் இருக்கா, இதையும் புடுங்கட்டா. அருமை. இது வந்து மிளகா. இங்கே பாருங்க, ஒன்று வந்து பெரிய மிளகா போட்டிருக்கலாம், மற்ற இந்த ஒரேஞ்ச் மிளகா, இதுவும் ரெடி, புடுங்கலாம். அவர் நிறைய பிடுங்கிட்டார் காலைக்கு. பாருங்க, இந்த மிளகா, அடேங்கப்பா, பெரிய மிளகாயா வந்துருச்சு. ஆஹா, அந்த பெரிய மிளகா. இது வந்து கத்திரிக்காய் அன்றைக்கு காலையில் நிறைய பிடுங்கிட்டார். நான் பிடுங்கின கத்திரிக்காய் காட்டுறேன். இப்போ கொஞ்சம் பிஞ்சு வச்சிருக்கு, இன்னும் இருக்கிறது நம்ம குண்டு கத்திரிக்காய். அப்புறம் வந்து நிறைய மிளகா போட்டிருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல். இந்த பக்கம் நம்மளோட செத்த மிளகா, என்ன மிளகா, சாரி, காஞ்ச பச்சை மிளகான்னு சொல்லுவாங்கல்ல. இந்தா இங்கே பாருங்க, பச்சை மிளகா இருக்கு, நிறைய பச்சை மிளகா. இது வந்து முட்டைக்கோஸ். நிறைய பச்சை மிளகா இருக்குது, நிறைய பச்சை மிளகா இருக்கு. இப்போ பிடுங்குற சீசன் வந்துருச்சு பச்சை மிளகா. நாங்கள் இப்படி பறிக்கலாம் பச்சை மிளகாயை. இது வந்து முட்டைக்கோஸ். இன்றைக்கி நம்மளுக்கு வெஜிடபிளுக்கு பஞ்சம் கிடைக்காது நினைக்கிறேன். இன்னும் நிறைய பிடுங்கி வச்சுருக்காரு ஓனர். கத்திரிக்காய், இன்னும் சில கத்திரிக்காய்கள் வந்து கொண்டு இருக்குது. இதில் 2 வகையான கோஸ். ஒன்று வந்து ரெகுலர் கோவா, மற்றது ரெட் கலர் கோவாவும் வச்சுருக்கார். இந்த பீன்ஸ் பாருங்கள், பாருங்க, மஞ்சள் மிளகாய். வாவ், சூப்பர். நான் 1-2 சாம்பிளுக்கு பிடிப்பி காட்டுறேன். ஆனால் எனக்கு அங்கே 10-15 இருக்கு, எல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது போகிறேன். உங்களுக்காக காட்டுறேன் சாம்பிள். சுக்கினி. சுக்கினி பாருங்க. இதெல்லாம் வீட்டு தோட்டம். இப்படி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டீங்கண்டா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதோட விட்டுட்டு நீங்களும் உங்களை வீடுகளில் காணிகளில் இருந்தால் மண்ணை வாங்கி போட்டு இப்படி செஞ்சீங்கன்னா நிறைய சாப்பிடலாம். சுக்கினி. அங்கே பீன்ஸ் இருக்குது, அந்த பக்கம் பீன்ஸ் இருக்குது. ஒரு கண்டு கிட்டத்தட்ட நான் 50. ஒரு கண்டு, ஒரு செடி எவ்வளோ மிளகா வருது பாருங்கள். இதை நீங்கள் கடையில் வாங்க போகிறீங்கன்னா $6 $7 வரும் பவுண்ட். பாருங்கள், சூப்பர். வீட்டு தோட்டம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள். என்னுடைய சேனலில் நல்ல விஷயங்களை உங்களுக்காக போடுறேன். இங்கே பாருங்கள், பீன்ஸ். பாருங்கள், இந்த பீன்ஸ். இந்த பீன்ஸை பாருங்கள், உங்களுக்காக பறித்து காட்டுவேன். டைம் இன்னொரு 2 more weeks ஓவர் இருக்கு. இந்த பீன்ஸை பாருங்கள். வாவ், பச்சை பீன்ஸ். இங்கே இது ஒரு கலர் பீன்ஸ். இங்கே பாருங்க, வாவ், எவ்வளோ பெரிய பீன்ஸ் இது. எவ்வளோ பெரிய பீன்ஸ் பாருங்க. பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? நிறைய பிடுங்கலாம். நிறைய பீன்ஸ் இருக்கு. பீன்ஸ் அங்கிட்டலாம் நிறைய பீன்ஸ்.
நிறைய பேர் வந்து தக்காளிலாம் பிடிக்கிட்டு போயிட்டு, ஆனால் நீங்கள் இந்த தக்காளி நாங்கள் சமைக்கலாம், இந்த இதெல்லாம் சிலதெல்லாம் அவங்க பிடுங்க விட்டதுனால அப்படி வாடிடுச்சு. ஆனால் நல்ல தக்காளிலாம் போயிடுச்சு. இந்த இருக்கும் வெள்ளை கத்திரிக்காய், வேறு வெள்ளை கத்திரிக்காய் சூப்பர். துபாய் பூசணிக்கான்னு சொல்லுவார்கள், ஸ்குவாச். அங்கே பாருங்கள், அடேங்கப்பா, இங்கே பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா பூசணிக்காய். வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்பிள் ட்ரீ ஏர்லியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஏர்லியாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் ஆப்பிள் வந்து பூச்சி இல்லாத ஆப்பிளாக வரும். ஏன்னா இங்கே பாருங்கள் நிறைய ஆப்பிள் பூச்சி அடிச்சிருச்சு, இது சாப்பிட முடியாது. சில ஆப்பிள் நல்லா இருக்குது. இப்போ ஏர்லியாகவே இதுக்கு நீங்கள் ஃபால்ஸ் முடிஞ்சு அடுத்த ஸ்ப்ரிங்ஸுக்கு முதலே நீங்கள் ஏர்லி ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரே அடித்து இங்கே வந்து பாருங்கள், இந்த பக்கம் எல்லாம் அழகாக ஆப்பிள் இருக்குது. இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு சூப்பராக இது வந்து ஒரு 4 ஆப்பிள் ட்ரீ வச்சுருக்கார். அதில் ஒன்று தான் காட்டுறாங்க பாருங்கள். அப்போ அந்த பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதையும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்தீங்களா முருங்கை மரம், இந்த இருக்குது முருங்கை. அப்புறம் எக்ஸோராவும் வளர்க்குறார்கள் இவர்கள். இது வந்து எக்ஸோரா, ஸ்ரீலங்கன் எக்ஸோராவும் வளர்க்குறார்கள். இவ்வளோ காய்கறி இன்றைக்கு வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். இது ஆல்மோஸ்ட் 1 வீக் 2 வீக்ஸ் காண நினைக்கிறேன். ஒரு $100 சேவ் பண்ணியாச்சு. அது மட்டுமே இது ஆர்கானிக். எனவே நீங்களும் உங்களை வீட்டில் வளவுங்க. எப்படி வளர்க்குறேன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனை போடுவேன், பாருங்கள். அப்படியே சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again. Thanks.